நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்றல தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆர்த்தி அவர்களுடைய அம்மாவான சுஜாதாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஆர்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட இந்த பிரிவு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பேசப்பட்டு வருது. அதுக்கு காரணம் நல்லா இருந்த ஜோடி தன்னுடைய பசங்களுக்காகவாது சேர்ந்து வாழலாமேன்ட்டு இவங்களுடைய ரசிகர்கள் ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏன் பிரிஞ்சாங்கன்ட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும். இது தெரியாம பல பேரும் இவங்க ரெண்டு பேருடைய பிரிவுக்கு காரணம் ஜெயம் ரவியோடைய மாமியார், அதாவது ஆர்த்தி அவர்களுடைய அம்மாவான சுஜாதா விஜயகுமார் தான் காரணம். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, குடும்பத்தை ஏன் பிரிச்சாங்க, கொடுமைக்காரியா இருக்காங்களே, பணப்பேயா இருக்காங்களேன்ட்டு இது போல நிறைய தவறான விமர்சனங்கள்லாம் முன் வச்சதுனால அதை கேட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகி சுஜாதா அவர்களே, என்னங்க நீங்க, நான் குடும்பத்தை பிரிச்சனா, நான் கொடுமைக்காரியா, நான் பணப்பேயா, ரொம்ப மனசு வலிக்குது, இப்படிலாம் யாரும் பேசாதீங்கன்ட்டு அவங்க சைட்ல இருக்கிற சில விஷயங்களை மக்களுக்காக தெரியப்படுத்துனாங்க. இதெல்லாம் தாண்டி எல்லாத்துக்கும் காரணம் இவங்களை ஏன் சொல்றாங்க, இவங்க யாரு, இந்த இண்டஸ்ட்ரியில இவங்களை அப்பப்ப பார்க்க முடியுதுன்ட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ அந்த வகையில எனக்கு இவங்களை தெரியும் யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுஜாதா விஜயகுமார் இவங்க ஆகஸ்ட் 29, 1943 பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சினிமா இண்டஸ்ட்ரினா ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலேயே இவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இன்ஸ்டிடியூட் போய் படிக்கிறாங்க. அது எங்கன்னா அடையார் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் இவங்க அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கும் போது இவங்களுடைய சீனியரா இருந்தாராம். அதுல இருந்தே நிறைய பேரு இவங்களுக்கு தெரியுமாங்க. அப்படி பழக்கமானவர் தான் விஜயகுமார் அவர்கள். விஜயகுமார் அவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா கல்பனா பேலஸ், இந்த ஒரு பேலஸோடைய சொந்தக்காரரான கன்னட நடிகையோடைய மகன் தான் விஜயகுமார் அவர்கள். அதாவது கன்னடத்துல பல வருஷங்களா ரொம்பவே ஃபேமஸா இருந்தவங்க தான் கல்பனா அவர்கள். இவங்க மைசூர் மகாராஜா பேலஸை சென்னையில விலைக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கல்பனா ஹவுஸா மாறுது. அந்த ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய படங்கள், கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 1500 படங்களை அங்க ஷூட் பண்ணிருக்காங்க. கல்பனா அவர்களுடைய மகன் தான் விஜயகுமார் அவர்கள். அவரை எப்படியாவது இண்டஸ்ட்ரியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போதுதான் ஒரு கோவிலின் தீபம் அப்படின்ற படத்துல அவரை ஹீரோவாக்குறாங்க. என்னதான் கல்பனா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கன்னட நடிகா இருந்தாலும் தன்னுடைய மகனுக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அந்த படமும் மிக தோல்வியடையுது. சோ இந்த ஒரு தோல்வியை தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்மளுடைய குடும்ப தொழில பாருப்பானி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைர வியாபாரம் பண்றாங்க. இப்படி அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதுதான் அப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு பழக்கமா இருக்க சுஜாதா அவர்கள் அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் பிலிம் இன்ஸ்டிடியூட்லயே வந்து இவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்லயே இவங்க வந்து ஷூட்டிங்காக வராங்க. இது போல பழக்கம் ஏற்பட்டு ஃபைனலா அந்த வீட்டுக்கு உரிமையாளராகவும் மாறுறாங்க சுஜாதா அவர்கள். அதாவது விஜயகுமார் அவர்களை திருமணம் பண்றாங்க. சுஜாதா விஜயகுமார்ன்ட்டு அவங்களுடைய பேரை மாத்துறாங்க. ஸோ இப்படிதான் இந்த கல்பனா அவர்களுடைய மகனை திருமணம் பண்ணதுனால சுஜாதா அவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். வைர வியாபாரம் தான் இவங்களுடைய குடும்ப தொழிலாவே இருந்திருக்கு. ஸோ இந்த தொழிலை நல்ல முறையில வந்து ஆரம்ப காலகட்டத்தில இருந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 2 மகள்கள். அதுல ஒருத்தவங்க தான் ஆர்த்தி, ஜெயம் ரவி அவர்களுடைய முன்னாள் மனைவி. 2வது ஒரு மகளும் இருக்காங்க, அன்ஷா விஜயகுமார். ஸோ இவங்க 2 பெண் பிள்ளைகளை வந்து நல்லபடியா படிச்சு வளர்த்து இண்டஸ்ட்ரி பக்கமே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டோட தான் இருந்திருக்காங்க. ஆனா அன்ஷா விஜயகுமார் அவர்கள் சுஜாதா விஜயகுமார் அவர்களுடைய கோ ப்ரொடியூசராகவும் மாறி இருக்காங்க. ஏன்னா சுஜாதா விஜயகுமார் அவர்கள் ஒரு ப்ரொடியூசரா கிட்டத்தட்ட 25 வருட காலமா இந்த இண்டஸ்ட்ரியில கலக்கிட்டு வராங்க. சின்னத்திரை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய சீரியல் இல்லாம இருக்காத. ஏன்னா அந்த அளவுக்கு தன்னுடைய கெரியரை சின்னத்திரையில 2000ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் புஷ்பா அவர்கள் இவங்களுடைய உயிர் அப்படின்ட்டு நிறைய இடங்கள்ல இவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா தொழில் ரீதியாகவும் சரி இவங்களுடைய பர்சனலாகவும் சரி நல்ல வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் இவங்க இருக்காங்க. ஃபர்ஸ்ட் புஷ்பா அவர்கள் கூட சேர்ந்து தான் இவங்க ப்ராஜெக்டே ஒர்க் பண்றாங்க. அந்த வகையில தன்னுடைய கெரியரை விஜய் டிவி மூலமா ஸ்டார்ட் பண்றாங்க. தன் ப்ரொடியூசரா ஹோம் மீடியா அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா
உருவாக்குறாங்க. விஜய் டிவில மருமகள் அப்படின்ற சீரியல்ல புஷ்பா அவர்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்றாங்க. சின்னத்திரை பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அதை தொடர்ந்து சன் டிவில ஜனனி அப்படின்ட்டு புஷ்பா அவர்களை வச்சு திரும்பவும் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்கள வச்சு மட்டும் 3 ப்ராஜெக்ட் இவங்க பண்ணியிருக்காங்க. இதுக்கு இடையில தான் 2007 வீராப்பு அப்படின்ற படம் சுந்தர்சி அவர்களுடைய வித்தியாசமான நடிப்புல வெளியாச்சு. இந்த படத்தையும் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் படத்துல இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சின்ன திரையில கண்டினியூஸா இவங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை இருந்துகிட்டே இருந்துதாம். அதனால இவங்க பண்ணிருக்காங்க என்னன்னா, நமக்கு சின்ன திரை தான் வேணும், இதுக்கப்புறம் சின்ன திரையிலே நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20 வருட காலம் சின்ன திரையில மட்டுமே வேலை பார்த்துருக்காங்க. கோவிட் வருது. இந்த கோவிட் டைம் சின்ன திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரை எல்லா பக்கமும் மிகப்பெரிய அடிதான். அதுவும் பல பேருடைய வாழ்வாதாரமே இல்லாம தான் போச்சு. கண்டிப்பா அதுல இருந்து மீண்டி இப்போ ஒரு அளவுக்கு வந்திருப்பாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தான் இவங்க கோவிட் டைம்ல இதுக்கப்புறம் சின்ன திரையை வேணான்ட்டு ஸ்டாப் பண்றாங்க. இங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க சின்ன திரையே ஏன் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, இவங்க ப்ரொடியூசர் கவுன்சிலோட ஹெட்டா இருந்திருக்காங்க சின்ன திரையை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் இவங்க வந்து வெள்ளித்திரைக்கு வராம இருந்திருக்காங்க. கோவிட்க்கு அப்புறமா இவங்க ஜெயம் ரவி அவர்களை வச்சு மட்டுமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணமும் இவங்களுடைய மகனா கருதப்பட்ட ஜெயம் ரவி அவர்கள் தான். இவங்க ஜெயம் ரவி அவர்களை ரவி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். தன்னுடைய சொந்த மகனா தான் இவங்க பார்த்திருக்காங்க. மாப்பிள்ளையா வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய படங்களை பார்த்து இது போல ஒரு மருமகன் வந்தா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனா இவங்களுக்கு தெரியாம தான் ஆர்த்திக்கும் ரவிக்கும் இடையில காதல் ஏற்பட்டு குஷ்பு அவர்களால இந்த திருமணம் நல்ல முறையில வந்து நடந்து முடிஞ்சது. பூமி, அதாவது பூமி சைரன், இந்த படங்களுக்கு முன்னாடி அடகமரு தான் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்ல வந்த முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வணிக ரீதியா இவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல. அதை தொடர்ந்து இவங்க வந்து நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணலன்னு முடிவு எடுத்தப்போ கூட ரவி சொன்னாராம், இல்ல ஆண்டி நீங்க பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் படமே எப்படி வந்து கை கொடுக்கும், அடுத்தடுத்த படங்கள்லாம் நல்லபடியா உங்களுக்கு வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பவும் ஜெயம் ரவி அவர்களுடைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படின்னு வந்துட்டா அவர் வந்து அவருடைய ஒர்க்கை பார்ப்பாராம். செட்டுக்குள்ளே இவங்க ப்ரொடியூசரா மட்டும் தான் இருப்பாங்களாம். ஆஃப்டர் செட்டுக்கு வீட்டுக்கு போனா மட்டும்தான் இவங்க 2 பேரும் ஒரு அம்மா மகன் இல்லைன்னா வந்து அத்தை இது போலலாம் நல்ல ஒரு பந்தத்தோட இருப்பாங்களாம். இவங்களுக்கு மணிரத்னம் அவர்கள் வெற்றிமாறன் அவர்களுடைய படங்களையும் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையாம். ஸோ இப்படி தான் இவங்களுடைய ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது யாரோட கண்ணுப்பட்டதுன்னே தெரியல. தன்னுடைய மகனா நினைச்சிட்டு இருந்தவர் இப்போ எதிரியா மாறிட்டாருன்னே சொல்லலாம். அதுவும் ஜெயம் ரவி அவர்கள் தான் இவங்களை வந்து ஒரு எதிரியா பார்த்திருக்காரு. அவர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்டால தான் இவங்க மன உளைச்சல் ஏற்பட்டு இவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல நான் இப்பவும் என்னுடைய மகனா தான் பாக்குறேன். என்னுடைய மகள் இப்படி வாழ வெட்டியா இருக்கிறது என்னால பார்க்க முடியல. என்னுடைய 2 பேர பிள்ளைங்களுக்காகவாது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் மோசடி பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா நான் இந்த படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஃபைனான்சியர் கிட்ட நான் போய் தான் நின்றுட்டு இருந்தேன். பல கோடி நான் தான் நஷ்டமான, மன உளைச்சலான. ஆனா இது எதுவுமே என்னுடைய மூத்த மகனான ஜெயம் ரவிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ என்னுடைய மாப்பிள்ளையும் என்னுடைய மகளும் சேர்ந்து வாழணும், இதான் ஆசை. என்னை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தெரியாம யாரும் தப்பா பேசாதீங்கன்ட்டு ரொம்ப எமோஷனலாவே பேசியிருக்காங்க சுஜாதா விஜயகுமார். 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேரும் பிரிய காரணமே சுஜாதா தான் அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு கேட்கிற ஒரு கும்பலும் வருவீங்க. சினிமாக்காரங்க அப்படின்னு வந்துட்டா எல்லாத்தையுமே அவங்க பப்ளிக்கா தான் பேசுறாங்க. அதை எடுத்து பேசுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.